பைக் எடுத்தீங்கன்னா ஒரு 35 டிவி ஃப்ரீ இருக்கு. SLS குவாலிட்டியான ஹெல்மெட். இந்த பைக்குரிய பொருட்கள் எல்லாமே உங்களோட கடையில் பெற்றுக்கொள்ளலாமா? பெற்றுக்கொள்ளலாம். என்னென்ன பொருள்? ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சி கந்தசாமி கோயிலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரிக் பைக் கடை ஒன்று இருக்குது. அந்த கடையில் ஒரு பைக் வாங்கினா ஒரு டிவி ஃப்ரீ என்று சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி கடையில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நாங்கள் A9 நின்று கொண்டிருக்கிறோம். முன்னுக்கு கந்தசாமி கோவில் இருக்குது. கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை, அடுத்த டிவிஎஸ் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாருங்க இருக்குது யாடி. ஓகே, இங்கே தான் நாங்கள் போக போகிறோம். அந்த கடைக்கு தான் போக போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் கடைக்கு முன்னுக்கு வந்துட்டோம். முன்னுக்கு பார்த்தோம் சொன்னால் நிறைய வகையான எலக்ட்ரிக் பைக்குகள் இருக்குது. இதில் எந்த பைக்குக்கு அந்த ஆஃபர் இருக்குன்னு தெரியல. உள்ளே போய் கேட்கலாம். நிறைய பைக்குகள் தான் இருக்குது. எல்லாம் கலர் கலராக இருக்குது. ஓகே, முதலாளி நிற்கிறார். அண்ணா வணக்கம். அண்ணன் வணக்கம். என்ன பைக் கொண்டு வாங்கினா ஒரு டிவி இலவசம் மட்டும் கேள்விப்பட்டேன். ஸோ இது தொடர்பாக தெரிஞ்சுக்கொள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன பைக் என்று சொன்னீங்கன்னா? ஓமண்ணா, இந்த T5 மாடல் யாரையால T5 மாடல் இந்த பைக் எடுத்தீங்கன்னா ஒரு 35 டிவி ஃப்ரீ இருக்கு. இப்போ 35 இப்போ இந்த பைக் வாங்கிட்டோம்னா உடனே டிவி தருவீங்க? டிவி ஃப்ரீ ஒன்று இருக்கு. வேற என்ன வேற எங்களோட ஷோரூமில் எங்கேயுமே இல்லாமல் எங்களோட ஷோரூமில் கொடுக்குறோம். ஹெல்மெட்டும் டிஷர்ட் ஒன்றும் கூட ஒன்றும் 35 டிவி ஒரு பெரிய விலை இல்லை. இந்த பைக்கின் விலை எவ்வளோ போகுது? பைக்கோட ப்ரைஸ் வந்து 4,53,950 ரூபா. ஓகேண்ணா. இப்போ என்னென்னா இப்போ இந்த பைக்கின்ற ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு ஒருக்கா சொல்கிறீங்கன்னா, யாடியால கிட்டத்தட்ட 8-9 மாடல் இருக்கு. அதில் கிளிநொச்சியில் சரி எங்கேயுமே சேல்ஸ் கூடின மாடல் இந்த T5 தான். ஏன்னா குறைஞ்சது 2,49,950 ரூபாயில இருந்து 6,65,000 வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு மாடல்ல விலை. அப்ப இது வந்து 4,59,950 ரூபாய்க்கு பட்ஜெட் விலை தானே, அவரேஜான விலை, எல்லா இடம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இது ஒரு காய் சார்ஜ் போட்டா 90 கிலோமீட்டர் ஓடும் தூரம் ரேஞ்ச். அதோட 55 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். பெட்ரோல் பைக் இருக்குல்ல, அதோட ஒப்பிடையில இதுல என்ன அப்படி ஸ்பெஷலிஸ்ட்? அதான் இப்போ பெட்ரோலோட ஒப்பிடைக்க இது என்னன்னா, முதலாவது வந்து நாங்கள் ஓவராலாக ஸ்ரீலங்கா மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தான் எல்லாருமே மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் அட்வான்டேஜாக அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுற ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. அதோட அடுத்தது வந்து ஃபியூவல். இனி இப்போ நார்மலாக ஒரு இன்னொரு கண்ட்ரியை தான் நாங்கள் நம்பி இருக்கோம் ஃபியூவலுக்கு. அப்போ எலக்ட்ரிக் இன்றைக்கு நாங்கள் நார்மலாக எங்களோட கண்ட்ரியில் உற்பத்தி ஆகிற எலக்ட்ரிசிட்டி வச்சுக்கொண்டு இந்த பைக்கை ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்து வந்து செலவு மிச்சம். ஃபியூவலுக்கு வர எங்களோட செலவுகள் கோஸ்ட் மிச்சம். அதே மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஈஸி. அதால தான் இப்போ இந்த பொடி கண்டிஷன் இதுக்கு வாரண்டி எல்லாம் வாரண்டி இருக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்கிற எந்த ஃபைனான்ஸ் கம்பெனி, பேங்க்ஸ் எல்லாமே லீசிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. வாரண்டி என்ன மாதிரி கொடுக்குறீங்க? வாரண்டி இருக்கு. பைக்குக்கு செஸ்ஸிக்கு வந்து 3 இயர்ஸும், மோட்டார் அண்ட் பேட்டரிக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. பேட்டரிக்கு 2 இயர்ஸ். இப்போ இதுக்குரிய பார்ட்ஸ் எல்லாமே இப்போ ஸ்ரீலங்காவில் ஹீரோ அவான்ஸ் தான் இது டீலர்ஷிப் இம்போர்ட் பண்ணி செய்யறாங்க. அப்போ நான் ஹீரோன்ற ஸ்ரீலங்காவில் 425 டீலர்ஷிப் இருக்கு. சர்வீஸ் அண்ட் பார்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ். ஸ்ரீலங்காவில் எங்கேயுமே நீங்கள் போனால் ஹீரோ டீலர் கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் சர்வீஸ் போட்டுக்கொள்ளலாம், பார்ட்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். டிவி கொடுக்குற இந்த ப்ரொமோஷன் எவ்வளோ காலத்தை மட்டும் இருக்க போகுது? அது இப்போ இந்த தீபாவளி ஆஃபருக்கு தான் வந்தது. அப்போ அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 11ஆம் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும். 30ஆம் தேதி மட்டும் அது மட்டும் தான் ஆஃபர் இருக்கு. அதுக்கு பிறகு டிவி கிடைக்காது. அதுக்கு பிறகு தெரியும் பைக்கா அந்த. ஓகே, டிவியோட பேர் என்னென்ன கொடுக்குறேன்னு சொன்னீங்க? டிவியோட ஷோரூம் ஆஃபர் இருக்குது. ஹெல்மெட், டிஷர்ட் கூட. அதுதான். ஓகே, இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் கொடுக்க போகிற பொருள் எதுவும் காட்டுவீங்க? டிவி இருக்குது. டிவி இருக்குது. பின்ன ஸ்டோர்ல இருக்கு. ஓகே, 32 இன்ச்சு. ஓகே, ஒரு டிவி. ஹெல்மெட் இருக்குது. ஹெல்மெட் ஃப்ரீ ஒன்று இந்த இருக்கு. அதனால 10 ஸ்டார் ஹெல்மெட் ஒன்று இருக்கு ஃப்ரீ. SLS குவாலிட்டியான ஹெல்மெட் தான். SLS சான்றிதழ் பொறிக்கப்பட்டது. ஓகே, இது வந்து ஃப்ரீ. ஓகே, வேறு என்ன? குடையும் இருக்குது. குடையும் இப்போ எங்களோட யாரியா சிட்டி மோட்டர்ஸ் டிஷர்ட் ஒன்று ஃப்ரீ இருக்குது. அதுதான் நாங்கள் அப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம். டிஷர்ட் இருக்குது. உங்களுக்கு விரும்பிய கலரில் எலக்ட்ரிக் பைக் இருக்கும்.
பின் டயரில் இருக்கிற டிஸ்க் பிரேக், அடுத்து பிரேக் சிஸ்டம், டயர்கள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன் சில்லில் இருக்கிற டிஸ்க் பிரேக்கை பார்க்கலாம். நல்ல மீடியம், நல்ல வடிவாக இருக்குது. முன்பக்கம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பின்பக்கம் சாயக்கூடிய மாதிரி இருக்குது. பின் பிரேக் லைட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பாருங்கள், உள்ளுக்கு குழி மாதிரி இருக்குது. நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கீயும் இருக்குது, ரிமோட் கீயும் இருக்குது. இந்த பைக் நார்மலாகவே இந்த பைக்குக்கு கிட்டத்தட்ட 29 பார்ட்ஸுக்கு வாரண்டி இருக்குது. நார்மலாக செசி, பேட்டரி, மோட்டரோட உட்பட இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே, லைட்டுகள், பிரேக் சிஸ்டம், டயர், பின் பேக் சீட் எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது. ஓகே. மற்றது இது முன்னுக்கு ரெண்டு முன் வீலுக்கு வந்து டிஸ்க் பிரேக் தான் இருக்கு. அதோட டயர்ஸ் வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கொள்ள டயர் சைஸ் தான். எங்கேயுமே டயர்கள் வேண்டி கொள்ளலாம். பின் வீலோட தான் மோட்டர் இருக்கு. அது இது கூட நல்ல அட்வான்டேஜ். இதுக்கு செயினோ பெல்ட்டோ இல்லை. நார்மலா பின் வீலோடய மோட்டர் இருக்கிறது அட்வான்டேஜ். அது வந்து சைனால தான் உற்பத்தி, மேனுஃபேக்சர் சைனால. உலகளவில் கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இந்த பைக் யாரிய பைக் யூஸ் பண்றாங்க. ஸ்ரீலங்காக்கு இப்போ தான் வந்திருக்குது. ஹீரோ அபான்ஸும் ஸ்ரீலங்கால இம்போர்ட் பண்ணி செய்யறாங்க. உங்களோட கடையில் இப்போ எத்தனை பைக் சேல் ஆகிருக்கு? நாங்கள் இப்போ ஷோரூம் ஓப்பன் பண்ணி 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது. நார்மலா மாதம் 30-35 பைக் அவரேஜா விற்கிறோம், சேல் பண்ணி கொண்டு இருக்கோம். அது இல்லாமல் இந்த T5 பைக் தான் சேல்ஸ் கூடின பைக். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் ப்ரைஸ், அவரேஜ் கிலோமீட்டர், ஸ்பீட் எல்லாம் பார்க்கும்போது அது லுக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு கஸ்டமர்ஸுக்கு. அப்போ அதை விரும்பி எடுக்கிறாங்க. இல்லை இந்த ஒரு பைக்கை வாங்கணுமெண்டா லீஸ் எப்படி ரிலீஸ் பண்ணணும்? லீஸோ ரெடி கேஷோ ஒரு கஸ்டமர் வந்தால் எங்களுக்கு எல்லா கண்டாக்ட்ஸுமே இருக்குது. அவங்க விரும்பி நடத்துலையும் லீஸ் போட்டுக்கொள்ளலாம், நாங்களும் ஆஃபர் பண்ணுவோம். எங்கள் லீஸ் போடுறோன்னு சொல்லி ஒவ்வொரு மாடலோட விலையிலையும் 30% டவுன் பேமெண்ட்டாக கட்டும். பேலன்ஸ் 30%. நம்ம T5 எடுத்துக்கொண்டீங்கன்னா 1,38,000 டவுன் பேமெண்டோட லீஸ் அரேஞ்ச்மெண்ட் செய்யலாம். உடனே இப்போ லீசிங் கம்பெனி கண்டாக்ட்ஸ் இருக்குது தானே, எங்களுக்கு நான் உடனே கூப்பிட்டு உங்க பற்றி ஒரு 1 hour 2 hourக்குள்ள லீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் கொடுக்க போகிற இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கல்லோ, இது வந்து ரெடி கேஸுக்கா அல்லது லீஸோ ரெடி கேஷ்? எங்களோட கம்பெனி ஷோரூம்ல இருந்து பைக் எடுக்கிற யார் எல்லாருக்குமே அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே. சரி, 30ஆம் தேதிக்கு இடையில இந்த வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய 30ஆம் தேதிக்குள்ள டிவி ஆஃபர் இருக்குது. அடுத்தது நீங்க எப்போ வந்தாலும் எங்களுக்கு மாட்டேன் ஷோரூம் ஆஃபர் எப்பயுமே இருக்குங்க. ஓகே. இப்போ கிளிநொச்சியில் இந்த எங்க இந்த ஒரு கடை தானே ரெடி பேர்? கிளிநொச்சியில் இந்த ஒரு கடை தான் இருக்கு ஷோரூம். கந்தசாமி கோயில் பக்கத்துல இருக்கு. கிளச்செல்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பிரேக், பொட்டு ஒன்று இருக்குது. ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம், இதில் ஃபோனை வச்சுக்கொள்ளலாம். இப்போ இந்த டிஸ்பிளேல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் நார்மலாக வந்து திரும்ப நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இப்படித்தான் வரும். நார்மலாக இப்படி தான் வரும். அது நீங்கள் இப்போ பைக் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த P என்ற பட்டின் இருக்கு. ஓகே ஓகே, இது இப்படி தான் வரும். நீங்கள் ஸ்டார்ட் திரும்ப போட்டீங்கன்னா இந்த P என்ற பட்டின் இருக்கு. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னாலும் பைக் ஸ்டார்ட் ஆகும். இந்தா மேலே ரெடி ஆகிட்டு வந்து பச்சை கலரில் ரெடி ஆகிட்டு வந்ததுன்னா பைக் ஸ்டார்ட். ஓகே, முறுக்கினீங்கன்னா போகும். இந்தா ஒரு சத்தமும் இல்லை. 22 கிலோமீட்டர்ல போய் கொண்டிருக்கேன். பாருங்க, பேட்டரி தானே. ஓகே ஓகே, சத்தம் இருக்காது. ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க 41 42 தான் ஓடுவீங்க. உங்களுக்கு அவசரத்தை கொஞ்சம் ஸ்பீடா போகணும்னு சொல்லி சொன்னால் இந்த SN இருக்கு. இந்த SN பட்டி நாமத்தினீங்கன்னா 55 வரையும் கொஞ்சம் ஸ்பீட் கூடி 55 வரையும் ஓடும். இப்போ நீங்க திருப்பி இந்த SN பட்டி நாமத்தினீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்டுக்கு மாறி 41 42 ஓடும். ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும்தான். இதுல வந்து கிலோமீட்டர் நீங்க இதுல இருந்து எத்தனை கிலோமீட்டர் ஓட போறீங்கன்னு காட்டும். பைக் ரெடி ஆனதுல இருந்து எத்தனை கிலோமீட்டர் ஓட போறீங்கன்னு இதுல காட்டும். ஓட காட்டும். காட்டுறீங்களா? ஓகே. அப்ப நார்மலா சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாமே. நார்மலா இந்த போட்டு சரியா. இதுதான் சார்ஜர் வந்து. இதுதான் சார்ஜர். நீங்க இந்த இதுக்குள்ள அடிச்சுட்டு இந்த
இதுக்குள்ள அடிச்சுட்டு நீங்க டைரக்டா ஒரு ரோல் பிளக்ல அடிக்காம டைரக்டா ஒரு பிளக்ல அடிச்சீங்கன்னா ஓகே இந்த இதுல சோப்பு கலர் லைட் எரியும். சார்ஜ் இல்லாட்டிக்கு இந்த இதுல சோப்பு கலர் லைட் எரியும். ஃபுல்லா சார்ஜ் ஆயினோட இதுல கிரீன் கலர் லைட் எரியும். அப்படியே நீங்க நிப்பாட்டுவீங்கன்னா சரி. சார்ஜ் போட டபுள் ஸ்டாண்ட்ல விட்டு சார்ஜ் போட்டா நல்லா. ஓகே மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாடியா பைக் தொடர்பான முழு தகவல்களை இந்த காணொலி காட்சிப்படுத்தியிருந்தேன். மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாடியா பைக்கின்ற பார்ட்ஸுகள் உண்மையிலே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா என்பதை தான் கேட்க வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு கடைக்குள்ளே போய் கேட்க போகிறோம். இப்போ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். ஹீரோ ஸ்ரீகராஜ் அண்ணா வணக்கம். அண்ணன் வணக்கம். என்னென்னா இந்த யாடு ரேட்டி பைக் இருக்குல்லோ, இப்போ இந்த பைக்குரிய பொருட்கள் எல்லாமே உங்களோட கடையில் பெற்றுக்கொள்ளலாமா? பெற்றுக்கொள்ளலாம். என்னென்ன பொருள் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியுமா? சார்ஜர், தேவையான கேபிள்கள், பாடி பார்ட்ஸ் அதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட. ஓகே. பேட்டரிக்கு 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கிறதுனால பேட்டரி ஆர்டர் பண்ணி எடுத்து உடனே வேண்டது தேவை வராது இல்லையா? ஓகே. மற்றது என்னென்னு கேட்டால் இப்போ இந்த பொருள்லாம் பெற்றுக்கொள்ளணும், நாங்கள் எந்த இடத்துக்கு வரணும்? ஸ்ரீகராஜ் கிளிநொச்சி ஏனைய ரோட்டில் இருக்குது, அங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம். இங்கே வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாடியா பைக்கை வாங்குறவங்க ஒரு பயமும் தேவையில்லை. உங்களுக்கு பார்ட்ஸுகளை நீங்கள் கிளிநொச்சியிலேயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சி கல்வி வலயத்துக்கு முன்னுக்கு ஸ்ரீகராஜ் என்ற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பார்ட்ஸ் கடை இருக்குது. அங்கே நீங்கள் யாடியா பைக்குரிய சகல பொருட்களையும் வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இந்த காணொலி நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.